சரி. இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்துட்டு நகை கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு ஒரு இவ்வளவு நகை எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஷாப்ல ஜுவல்லரீஸ்ல போயிட்டு பெரிய பிரபலமான நகை கடைகள்ல வந்துட்டு 11 மாதத்துக்கான ஸ்கீம், 10 மாதத்துக்கான ஸ்கீம்ன்னு சொல்லிட்டு ஸ்கீம் போட்டு நகை எடுப்பாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கட்டுற பணத்துக்கான வேல்யூவும் எடுத்துக்கலாம். இல்ல இன்னைக்கு ஆனா தங்கத்துக்கான வேல்யூ வேல்யூவுமே இருக்கும் எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்க போறேன்னா, இதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு தங்கத்துல பணம் போட்டு அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது நல்லதா? தங்கம் அப்படிங்கிறத நம்ம பாரம்பரியமா பார்த்தா, தலைமுறை தலைமுறையா நமக்கு அததான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்ம அப்பா, அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா, பாட்டி அவங்கலாம் வந்து இந்த மாரி சரி ஷேர்ஸ்ல பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த அளவு நமக்கு அந்த அளவு நாலேட்ஜும் எல்லார்கிட்டயும் பரவலா இல்ல. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க? எஃப்டில சேர்த்து வை. ஸோ அதே மாதிரி தங்கம் சேர்த்து வை. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வாழையடி வாழையா நம்ம எல்லாருக்குமே அந்த தங்கத்த குடுத்து நம்ம பழகிட்டோம். ஸோ தங்கம் அப்படிங்கிறது இப்போ இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனா இல்லாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் கோல்டா இப்ப நான் எனக்கு வேணும், நான் வாங்கிக்கிறேன். எனக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு அது என்ன தேவையோ அத நான் வாங்கிக்கிறேன். அப்படின்னு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்ல லாங் டெர்முக்காக இது என் பொண்ணுக்காக வாங்குறேன். அவங்க கல்யாணத்துக்காக வாங்குறேன். இல்லன்னா இது என்னோட ட்ரீம். நான் இந்த நகைய நான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ட்ரீம். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுதான் என்னோட அச்சீவ்மென்ட் அப்படின்னு இருக்கிறவங்க தங்கத்த வாங்கிக்கலாம். பட் இத ஒரு முதலீடா பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைம்லயும் நீங்க போய் ஒரு பிசிக்கல் கோல்டா வாங்குறதா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் அசெட் எல்லாத்தையும் நான் வித்துட்டு நேரா கொண்டு போய் இப்ப தங்கம் வாங்கலாமான்னு கேட்டா, அது சரியா சரியா இருக்காது. இருக்காது. சரியா இருக்காது. ஸோ அப்ப நம்ம எப்பவுமே நம்மளோட ஒரு இன்கம் அதுல வந்து போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தா கண்டிப்பா டைவர்சிஃபை ஆயி இருக்கணும். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர்லயும் பண்ணணும், கோல்டுலயும் பண்ணணும், ரியல் எஸ்டேட்லயும் பண்ணணும். என்கிட்ட இப்ப நீங்க சொன்னீங்க 30,000 தான் நான் சம்பாதிக்கிறேன். இத்தனையிலயும் நான் 3,000 தான் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கேன். இத்தனையிலயும் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது? கண்டிப்பா. அப்படின்னு கேட்டா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிசிக்கல் கோல்டு அவங்களுக்கு வேணும். கண்டிப்பா அது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி சீட்டு போடுறது சொன்னீங்கல்ல, அதுல கொஞ்சமா அது போட்டுக்கலாம். வேல்யூ தானா? அது அது சரியானது தானா? எனக்கு வேணுங்கிறப்ப அதுல செய்கூலி சேதாரம் இல்லாம குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு தேவை அப்படின்னு நெனைக்கிறவங்க, இப்ப நான் இத போட்டுக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். இல்லன்னா எனக்கு தேவை. இப்ப பொண்ணு கல்யாணம் இருக்கு. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம். இப்ப நான் போய் வாங்குனேன்னா அதிகமா இருக்கும். இதுவே செய்கூலி சேதாரம் இல்லாம ஒரு சீட்டு மாரி போட்டா ஒரு 1 இயர்ல எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதோ, இல்ல அவங்கவங்க கமிட்மெண்ட்ட பொறுத்து ஒவ்வொரு ஃபேமிலியோட